பிஜேபி கட்சியில் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், நிதி கம்பெனி பேரை வச்சுட்டு பணம் வந்து அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஏமாற்றிட்டு துபாய்க்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு இவங்க எல்லாருக்கும் கட்சியில் பதவி கொடுத்து ஆடுறானாக்கா அண்ணாமலை தான். அண்ணாமலை யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தா அத்தனை பேர் நீ கணக்கெடுங்க. போதைப் பொருள் விற்கிறவ, கொலை பண்ணுறவ, கொள்ளை அடிக்கிறவ, ஏமாத்துறவ, ரவுடித்தனம் பண்ணுறவ, ஊர் ஊரா திருடிட்டு வர்றவன், பொம்பளைகளை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் பூரா எல்லா இடத்துலையும் 4 மாவட்ட செயலாளர் அவங்க கட்சியுடைய மாவட்ட தலைவர்களே வேலை வாங்கி கொடுக்குற டெல்லியில் மத்திய அரசு சொல்லி பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கரெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, பதில் சொல்லுங்கள். பிஜேபிக்கு எந்த ஜனங்களும் போய் சேர்றதில்ல, எந்த மக்களும் போய் சேர்றதில்ல, பிஜேபியும் மதிக்கிறதில்ல, அந்த கட்சிக்கு யாரும் போகிறதில்ல. எல்லாம் கொலை அடிக்கிறவ, கொலை பண்ணுறவ, திருடுறவ, ஏமாத்துறவ, நாட்டில் எவெல்லாம் சமூக விரோத செயல்படுறாங்களோ அத்தனை பேர் பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கிறான். அந்த கட்சி நமக்கு தேவையா வேணுமா, இதுதான் மக்கள் முடிவெடுக்கணும். மக்கள் தெளிவான முடிவு எடுக்கட்டும். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பஸ் பயணம் எடுத்துக்க 450 கோடி பெண்கள் இன்றைக்கி பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. 1,17,30,30 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து 1000 ரூபா மாதமான போகுது. அண்ணா திமுகக்காரருடைய மனைவிமார்கள் கூட இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் மருந்து வாங்கறதுக்கு, பால் வாங்கறதுக்கு, கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு, குழந்தைகளுக்கு இந்த அதிமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய வீட்டில் வாங்குகிற பணத்தில் தான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க மனைவிமார்கள். இந்த பணம் எல்லாம் அரசாங்கத்தோட பணம். மோடி வந்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு சொல்லி திமுக வந்து வடை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பதிலடியாக வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து வாழைப்பழம் கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லி, அதாவது பொய்யான வார்த்தைகளை சொல்லி வடை சுடுறாங்க இருக்குது, வடை கொடுக்குறாங்க. நீங்கள் வாழைப்பழம் கொடுக்குறீங்களா, நீங்கள் ஆல்ரெடியே 10 வருஷத்தில் எல்லாருக்கும் வாழைப்பழமும் வாழைக்காயும் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இனி புதுசாக வாழைக்காய் என்ன கொடுக்கறதுக்கு இருக்குது? நீங்கள் வேலுமணிகிட்ட ஒரு பேட்டி கேளுங்களா, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவர் வர்றாங்க, 2 பேரும் ஒரு மண்டபத்தில் பேசுவோங்கிறாரு. என்னைக்கு டேட் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க, நான் வர்றேன், அது பேசுவோம். அவர் என்ன செஞ்சார் சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன், அது எங்காவது யாராவது செல்வராஜ் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பணம் வாங்கினார்னு ஒன்று சொல்லுங்கள், நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து சும்மா தப்பாக வந்து சார் ஒருத்தர் வேலை. என்னுடைய அரசியல் வயசில் 51 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கு நேரத்தில் 1971 கலைஞர் ஓட்டு கேட்கும்போது அதிமுக இல்லை, உதயேஸ்வரன் சின்னத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாணிக்க வாசத்துக்கு வேலை செஞ்சவன். நான் 13 வயசில் ஓட்டு கேட்டவன். அவர் கழுத்தில் இருக்கிற துண்டு எடுத்து நான் பேசுகிறத கேட்டு அன்றைக்கே மேடையில் எனக்கு அவர் துண்டை போட்ட படம் இன்னும் வச்சுருக்கேன் நான் வீட்டில். அது மாதிரி 5-6 முதலமைச்சர்கள் நான் பார்த்தாச்சு. தலைவர் எம்ஜிஆர் எனக்கு தெரியும், அந்த அம்மாவையும் தெரியும், தலைவர் கலைஞரையும் தெரியும், ஸ்டாலின் தலைவரோடையும் பழகியிருக்கேன், எடப்பாடியோடையும் பழகியிருக்கிறேன், ஓபிஎஸோடும் பழகியிருக்கிறேன். எனக்கு எல்லா முதலமைச்சரும் நல்ல தொடர்பு இருக்குது, பழக்கம் இருக்குது. எனக்கு பணம் இன்னொருத்தர் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நான் அரசியலில் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வளரணும்னு ஆசைப்படும் போது யாராவது போய் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைக்கு போவாங்களா? அது நீங்கள் கேட்கறதே தப்பு. என்னுடைய தகுதிக்கு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டதே தப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.